அன்னைக்கு தன்னை கடுப்பேத்தின பிளேயரை அடிக்கிறதுக்காக கோபத்துல கையை ஓங்கிட்டு போயிருப்பாரு கங்குலி. 2002 ஃபரிதாபாத்ல ஜிம்பாப்வேக்கு எதிராக நடந்த ஒன் டே மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண இந்தியா 276 ரன் எடுத்திருப்பாங்க. அதுக்கு அடுத்தது சேசிங்ல போராடிட்டு இருந்த ஜிம்பாப்வேவுக்கு கடைசி 36 பாலுக்கு 66 ரன் தேவைப்படும். இதனால எப்படியே இந்தியா தான் ஜெயிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கிரவுண்ட்ல இருந்த பிளேயர்ஸ் மட்டும் இல்லாம மேட்ச் பார்த்துட்டு இருந்த ஆடியன்ஸ் எல்லாருமே நினைச்சிருப்பாங்க. ஆனா அவங்களோட எண்ணத்துல மண்ணள்ளி போடுற மாதிரி 10வது வீரரா வந்த மரிலியர் பாத்தீங்கன்னா அது வரைக்கும் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் பார்க்காத அந்த வித்தியாசமான ஸ்கூப் ஷாட்களை எல்லாம் ஆடி ஒட்டுமொத்த கிரிக்கெட்டையுமே ஷாக்காக வச்சிருப்பாரு, குறிப்பா ஜாகிர் கானுக்கு எதிராக. இந்த சிச்சுவேஷன்ல ஜிம்பாப்வே வின் பண்றதுக்கு கடைசி 4 பாலுக்கு 5 ரன் தேவை அப்படிங்கிற நிலைமையில ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்து ட்ரிங்க்ஸ் கொடுக்கிற மாதிரி ஹின்ஸ் கொடுக்க வந்த ஹோண்டாவை கோபத்துல இருந்த கங்குலி ஓட ஓட விரட்டி இருப்பாரு. இவங்க இந்த மாதிரி ஒரு தடவை பண்ணா மன்னிச்சு விட்டுலாம், கிட்டத்தட்ட 3 முறைக்கு மேல இதே மாதிரி ஒரு சம்பவத்தை இவங்க பண்ணதுனால கங்குலி இந்த மாதிரியான கோபத்தை வெளிக்காட்டி இருப்பாரு. ஃபாதர் ஆஃப் ஸ்கூப் ஷாட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மர்லியரோட ஆட்டத்தை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க.